எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் நல்லா இல்ல. ஏன்னா நானும் உங்கள மாரி சக மனிதன் தான். ஏதோ அரசு ட்ரெண்டு கொஞ்சம் ஃபண்ட வாங்கி இத நடத்துறதோ, இல்ல யாருகிட்டயாவது எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் குடுங்க அப்படின்னு கேட்டு நடத்துறதோ கிடையாது இந்த டாக் ஹாஸ்டல். என்னால முடிஞ்ச அமௌண்ட்ட வச்சு நான் முடிஞ்ச இதாட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில பார்த்தா டாக் அடாப்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கூட ரெஸ்க்யூ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரெஸ்க்யூ பண்றேன்னா என்னால ஒரு மாசம் இவ்வளவு அமௌண்ட் தான் என் கையில இருக்குன்னா அதை வச்சுதான் நான் அதை பண்ண முடியும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் நீங்க என்னன்னு யோசித்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்றதுன்னு உள்ளது ஒரு இப்ப நான் இருக்கேன் இன்னொரு ஆள் என் கூட இருக்குன்னா 2 பேராட்டு போய் தான் அந்த ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது 2 பேரா போறோம்னா சில இடங்கள்ல ஒரு 3 மணி நேரம் ஆகுது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாட்டே ஆகுது. இந்த சூழ்நிலையில பார்த்தா ஒரு நாளைக்கு மட்டுமே நம்ம டிஸ்ட்ரிக்டுக்குள்ள ஒரு 10 இடத்துலயாவது விபத்துக்கள் நடக்கத்தான் செய்யுது. விலங்குகளுக்கு மேல அடிபடுறது இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை. ஆனா இதுல 10 இடத்துக்கும் உள்ளது போன் கால் நமக்கு வருதான்னு கேட்டா கிடையாது. ஒரு 7 இடத்துல இருந்தாவது போன் கால் வரதான் செய்யுது. இந்த 7 இடத்தை நம்மளால சேவ் பண்ண முடியுதான்னு கேட்டா சில நாட்கள்ல ஒரு இடத்தை தான் பண்ண முடியுது. சில நாட்கள்ல 3 இடத்தை பண்ண முடியுது. எந்த ஒரு நாள் கூட 3 ரெஸ்கியூக்கு மேல நான் பண்ணதும் கிடையாது. பண்றதுக்கான நேரமும் கிடைக்கல. இது சூழ்நிலை. என்ன இது எதுக்கு வேண்டி இந்த பதிவுகளை எல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நண்பர் ஒரு ஆள் என்னன்னா ஒரு விஷயத்துக்கு வேண்டி வருத்தப்பட்டாங்க. ஒரு நண்பர் எதுக்கு வருத்தப்பட்டாங்கன்னா ஒரு 6:30 7 மணிக்கு மேல என்னன்னா எங்கேயோ ஸ்ட்ரீட்ல இருந்து கொஞ்சம் பப்பீஸை கொண்டு வராங்க. அப்ப அந்த சூழ்நிலைகள்ல என்னன்னா நம்ம டாக் ஹாஸ்டல் என்னன்னா 5 to 6 தான் வச்சிருக்கோம். அதுக்கு மேல நம்ம அங்க கொண்டு விட முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் என்னன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் உள்ள ஆட்கள் இருக்குன்னா இதுகளுக்கு ஆரவாரங்கள் இருக்குது, கொஞ்சம் சத்தமா இருக்கும். அப்ப அந்த 1 hour மட்டும் அது என்ன சத்தம் போடட்டு, மற்ற டைம் சும்மா சும்மா ஆளு போன அது சவுண்ட் வருது, பக்கத்துல இருக்கவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு உள்ளனால அந்த 1 hour மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கேட்பீங்க, ஏன் அண்ணன் எமர்ஜென்சி அவங்க கொண்டு வந்துட்டாங்க, உங்க வீட்டிலேயே கொண்டு விடலாமே. ஆல்ரெடி இதே சூழ்நிலையில விட்டு தான் வீட்டு பக்கத்துலயும் ஒரு 10 20க்கு மேல இருக்கு. அப்ப அந்த சூழ்நிலையில அதுல விடும்போது அதுவும் எதுவும் மாறி மாறி சண்டை வைக்கும். அதுக்குன்னு உள்ள தனி கேஜ்ல தான் விடணும். இது முதல் சூழ்நிலை. இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்றேன்னா நீங்க கொண்டு வரீங்க, அது ஒரு பெருந்தன்மையான விஷயம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதே மாரி என்னன்னா உங்களை மாதிரி நானும் ஒரு சக மனிதன் உள்ளதை மட்டும் மறந்துடாதுங்க. ஏன்னா நிறைய பேர் பாக்குறது என்னன்னா நான் ஒருவேளை என்னன்னா கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனா இருப்பானோ, ஒருவேளை அங்கேயிருந்து ஏதோ ஃபண்ட் வாங்கி பண்றாங்களா இருக்குமோ அப்படின்னு ஒரு இடத்துல நிர்பந்திச்சு தள்ளினவரு. ஏன் அப்ப நீ எடுக்க மாட்டியா அப்படின்னு உள்ள மாதிரிப்பட்ட வாதங்கள் அங்க வரும்போது வருத்தமாயிருக்கு. ஏன்னா நீங்க அதை கொண்டு வர இடங்கள்ல ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல அதுக்கு இடம் இல்லையான்னு யோசிக்கும் போது எனக்கே வருத்தமாயிருக்கு. ஏன்னா என்னோட வீட்டுல ஒரு 10 வச்சு பாதுகாக்கியன்னா டாக் ஹாஸ்டல்ல ஒரு 50 100க்கு மேல வச்சு பாதுகாக்கி ஏன் நீங்க கொண்டு வர ஒரு 4 அல்லது 3 அல்லது ஒரு டாக்ஸுக்கு ஒரு நாள் கூட உங்க வீட்டுல ஒரு இடம் கொடுக்க முடியலையே பார்க்கும்போது வருத்தமாயிருக்கு. டாக் ரெஸ்கியூக்கு வேண்டி நிறைய பேர் போன் பண்றீங்க. இது எல்லாத்தையும் நான் என்ன ரெஸ்கியூ பண்றேன்னா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா எந்த வீடியோலயுமே நான் என்னன்னா கன்னியாகுமரியில் உள்ள அவ்வளவு டாகையும் நான் ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன்னு சொல்லவும் இல்லை. ஆனா எல்லா வீடியோல நான் சொல்றது கண்டிப்பா நீங்க தகவல் கொடுங்க. ஆனா என்னால பண்ண முடியுதான்னு தெரியல. முடிந்த அளவு முயற்சி பண்றேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப நேத்தைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க. அங்க என்னன்னா ஒரு டாக் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில ஒரு டாக் சூழ்நிலை இல்லை, எனக்கு பேசி பேசி ஏதோ ஃபீலிங்லேயே இருக்கு. என்னன்னா ஒரு டாக் என்னன்னா ஒரு தெருவில் என்னன்னா கொஞ்சம் நாய்க்கு அவங்க ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் என்னன்னா யாரோ விஷம் வச்சுட்டாங்க. அப்ப இந்த விஷம் வைக்கிறாங்க. இதுல என்னன்னா சாப்பிட்டு 2 3 நாய் இறந்து போகுது. இந்த சூழ்நிலையில தகவல் சொல்றாங்க. உடனே இங்கேருந்து 9 மணிக்கு நேர கிளம்பி போய் ஸ்பாட்ல போய் பார்க்குறோம். இறந்த நாயை சாக்கடையில தூக்கி வீசியிருக்காங்க. அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வரோம். உடனே என்னன்னா அந்த இடத்துல உள்ள போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது என்னன்னா எந்த இடத்துல விஷம் வச்சிருக்கு அந்த இடத்த எல்லாம் பார்த்து போட்டோ எடுத்துட்டு பக்கத்துல எந்தெந்த வீட்டுல கேமரா ஃபுட்டேஜ் இருக்குன்னு உள்ள டீட்டெயிலை பார்த்துட்டு நேர என்னன்னா வடசேரி N2 ஸ்டேஷனுக்கு நாங்க போறோம். அது N2 தானே R2 N2ன்னு ஏதோ எழுதியிருந்து வடசேரி அந்த ஸ்டேஷன்ல போறோம். போகும்போது அங்க என்னன்னா இப்படி நாய் இறந்துட்டு அப்படின்னு உள்ள சூழ்நிலை சொல்றோம். அப்ப அவங்களுக்கு என்னன்னா நாய்க்கு வேண்டியும் கேஸுக்கு ஆள் வராங்களான்னு உள்ள சூழ்நிலைகள்ல கூட அவங்க யோசித்தாங்க. யோசித்துட்டு அப்ப அந்த சூழ்நிலையில சொல்றோம். சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் உள்ள காரியங்களுக்கு நம்ம சொல்றோம். சொல்லும் போது அவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இது எப்படி அப்படின்னு உள்ளதை கொஞ்ச நேரம் கொஞ்சம் திணறிட்டு இருந்தாங்களே இருந்தாலும் கூட நமக்கு 2வது அவங்க சப்போர்ட் பண்ணி தந்தாங்க. நம்ம கூட அவங்க வந்து அந்த ஸ்பாட்டை பார்த்து இது பண்ணிட்டு எல்லாமே அங்க பக்கத்துல உள்ளவங்கள்ட்டையும் விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அதை என்னன்னா போஸ்ட் மார்க்கத்துக்கு அனுப்புறதாட்டு நமக்கு என்னன்னா உறுதி கொடுத்தாங்க. சிஎஸ்ஆர் காப்பி அப்ப என்னன்னா நம்மகிட்ட கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. நம்ம அதுக்கு வேண்டி 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணோம். போஸ்ட் மார்க்கம் என்னன்னா அடுத்த நாள் தான் பண்றதா சொல்லியிருந்தாங்க. பண்ண அப்புறம் அது யாரு பண்ணா என்னன்னு உள்ள விசாரணையை அதுக்கு அடுத்து விசாரிக்கதாட்டு. இந்த சூழ்நிலையில இதை முடிச்சு வாரதுக்கே காலையில 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 9:30க்கு தான் வந்து சேர முடியுது. இது ஒரு விஷயம். அப்ப இந்த சூழ்நிலையில நண்பர் ஒரு ஆள் என்னன்னா டாக் ரெஸ்கியூன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. போக முடியல, வருத்தமாயிருக்கு அப்படின்னு உள்ள சூழ்நிலை. அப்புறம் நேர இங்க கொண்டு வராங்க இன்னொரு நண்பர்.
கொண்டு வரும்போது இங்க கொண்டு வந்தா கூட என்னன்னா அதுக்குன்னு உள்ள பணியாளர்கள் இருக்காங்களான்னு பார்த்தா இதுகளை ஃபாலோ பண்றதுக்குன்னு உள்ளதுக்குன்னு 2 பேர் தான் கரெக்டா இருக்கு. மீதி உள்ளவங்க என்னன்னா என்ட்ரி போடுறது அந்த ஒர்க் பண்ணுவாங்க. இதை பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இதுல ஆர்வம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி உள்ள சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க என்னன்னா அதை வச்சுக்கோங்க, வேணா மருந்து இது பண்ணி தாரோம், நாளைக்கு நீங்க கொண்டு வாங்கன்னு சொன்னா கூட அதுக்குள்ள இது கூட இல்லை. நாங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டு 5 கிலோமீட்டர் என்ன அங்க கொண்டு போக முடியும். இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், நான் வேற யாரும் கிடையாது. உங்களை மாதிரி நானும் ஒரு மனுஷன் தான். அப்ப நான் இதை பண்ணும்போது ஏன் நீங்க அதை பண்ண முடியலன்னு யோசிக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா நான் ஒருத்தனும் தான் இதுக்கு அப்புறமேந்து ஓடிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சில வீடியோ போடும்போது நீங்க நல்லா பண்றீங்க, நல்லதா பண்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. இது சொல்ற பட்சத்துல உங்களையும் சில பேர் இதுல என்னன்னா உங்களோட ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். சப்போர்ட்னு சொல்றதுன்னா என்னன்னா அது நோய்வாய்ப்பட்டு இருக்குதா, ஒருவேளை எங்க சுச்சுவேஷன் இப்படி இன்னொரு இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கோம்னு அன்னைக்கு ஒரு நாள் நீங்க பாதுகாக்கிறது இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நீங்க கொண்டு போயிட்டு நீங்க நம்ம கிட்ட கொண்டு வரது, இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன சப்போர்ட்டுக்காவது நீங்க பண்ணி தந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு அளவுக்கு மேல ஒரு ஆளுக்கு மேல நீங்க அழுத்தத்தை கொடுக்கும் போது அவங்க அதை விட்டுட்டே போயிடக்கூடாது. ஏன்னா இங்க நான் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன்னா இன்னும் நிறைய பேர் பண்றாங்களான்னு தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி நீங்க அழுத்தங்கள் கொடுக்கறனாலதான் நிறைய பேர் இதுல இருந்து விலகிட்டாங்களான்னு உள்ளது கூட எனக்கு வருத்தமா இருக்கு. அதனால எந்த ஒரு இடத்துலயும் இந்த மாதிரிப்பட்ட இதுகளை சொல்லாதுங்க. ஏன்னா இன்னும் அந்த நண்பர் பேசும்போது எனக்கு வருத்தமா தான் இருந்து நான் அவர்கிட்ட பேசி புரிய வச்சுட்டேன். இதே இது எல்லார்கிட்டையும் நான் பேசி புரிய வைக்கிறான்னு கேட்டா தெரியாது. இவரு என்கிட்ட நேரடியா சொன்னனால என்னால அவர்கிட்ட பேச முடிஞ்சு. சிலர் என்னன்னா இந்த சூழ்நிலைகளை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும் போது அதை வேற விதமாட்டு கூட பேசுவாங்க, நமக்கு தெரியாது. அதனால இப்பவும் சொல்றேன், உங்கள ஒருத்தன் தான் நானும். என்ன மாதிரி நீங்க பண்ணணும்னு நான் சொன்னேன்ல, சின்ன சின்ன சப்போர்ட்டையாவது நீங்க பண்ணி தந்தாதான் இதை கண்டினியூஸா நம்ம பண்ண முடியும். இல்லாத சூழ்நிலைகள்ல நமக்கே ரொம்ப வருத்த மாதிரி நம்மளை ரொம்ப வருத்தப்படியது மாதிரிப்பட்ட செயல்பாடுகளை செய்யாதுங்க. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவ்வளவுதான்.